கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்பரின் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் பொருத்தனையோடு ஜெபித்தோம். ஏசப்பா வேலை கிடைக்கணும் ஏசப்பா நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிச்சு விட்டு போன 10 நாளிலேயே என் கணவருக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருவச்சூர்லேருந்து வரேன். என் பிள்ளைக்கு 26 வயசு ஆகுது. ஆனால் வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவா. காலையில் பஃப் அடிப்பான், மத்தியானம் மாத்திரை போடுவான், நைட்டு பஃப் அடிப்பான். ஆனாலும் டெய்லி வீசிங் இருக்கும். அப்போ நான் கடந்த வருஷம் 2வது மாதம் தான் இங்கே வந்தேன். ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ஐயா நாசியில் என் சுவாசத்தை ஊதுறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்ல சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதத்தில் கூட என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இங்கே வந்தேன். நான் அழுது. ஆனால் போன மாதம் பிரசங்கமே பிள்ளைங்களுக்காக தான். நீங்கள் உங்கள் கையை தூக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை கீழே கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுபோல் என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி என் பிள்ளை சுகமாய் கர்த்தர் இம்மட்டும். நான் தனி மனுஷி தான், எனக்குன்னு யாரும் துணை கிடையாது, நானும் என் பிள்ளைகள் மட்டும்தான். ஆனாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாள் நான் மங்கள வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் என்னை நடத்தி வருகிற நடத்துவதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தையோடு நான் போகணும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 90, 14, 15 ஆகிய வசனங்கள் எடுத்து வாசிப்போமா? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படி எங்கள் வாழ்நாளெல்லாம் உடைய கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிரமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெப சங்கீதம். 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கடந்து கஷ்டப்பட்டாங்க. 4-5 தலைமுறையாக அவர்கள் பட்ட பாடுக்கு அளவே இல்லை. அங்கு அவர்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். அங்கு அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அடிமை வேலை செய்தார்கள். இதன் நிமித்தம் அவங்களுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 430 வருஷம் அவருடைய இருதய குமுறல் பரலோகத்தின் தேவனை நோக்கி எட்டினது. அவர்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் போட்ட கூக்குரலை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை ஆண்டவர் கண்டு, என் பிள்ளைகளுக்கு இதுக்கு மேலே ஒரு சோதனை கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர் திராணிக்கு மேலே ஒரு நாளும் சோதிக்க மாட்டாராம். இதுக்கு மேலே திராணி மிஞ்சி போயிடும். கிட்டத்தட்ட 4.5 தலைமுறைகள், 430 வருஷங்கள் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. என் பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலைமையில் அங்கே கிடக்கிறாங்க, உபத்திரவத்தில் கிடக்கிறாங்க. அவர்கள் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரலை கேட்டேன். அவர்களை விடுதலையாக்கும்படி உன்னை என் பிள்ளைகளிடத்தில் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த மோசே அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரை நோக்கி பாடின ஒரு சங்கீதம், ஒரு ஜெப சங்கீதம் தான் இந்த சங்கீதம்.
அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் இனி நாங்கள் களிகூர்ந்து மகிழ பண்ணும்படி என்று சொல்லுகிறான். ஏன்னா 430 வருஷம் நாங்கள் அழுதது போதும், 430 வருஷங்கள் நாங்கள் கண்ணீர் வடித்தது போதும். இந்த 430 வருஷங்கள் நாங்கள் அவனுங்களுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு அடிமையாய் வாழ்ந்தது போதும். ஆண்டவரே எங்களுடைய இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது இப்படியாய் சொல்கிறான், இதுக்கு மேலே எங்கள் லைஃப் ஃபுல்லாக வாழ்நாள் எல்லாம் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டது 430 வருஷம். இப்போ சொல்கிறான் இன்னொரு 430 வருஷம் அல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம். அப்படின்னா நாங்கள் உயிரோடு இருக்கிற காலங்கள் எல்லாம் இனியாவது நாங்கள் களி கூர்ந்து மகிழுகிற ஒரு வாழ்க்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஜெபம் அதுதான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. முதல்ல சொல்லுகிறான், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி டெய்லி உங்கள் கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளும் என்று சொல்லுகிறான். உங்கள் கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறான். ஏன் கிருபையால் எங்களை டெய்லி திருப்தியாக்குங்கன்னு சொல்கிறான்னா, அவனுக்கு நல்லா தெரிகிறது, நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாமல் இருந்தாலும் இந்த கிருபையை பேஸ் பண்ணி எங்களை ஆசீர்வதிங்க. அவனுக்கு நல்லா தெரியுது, எங்கள் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், எங்கள் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள், ஆண்டவருக்கு எதிராக நிற்பாங்க. ஆனாலும் ஆண்டவரை அதுக்காக வேண்டி எங்கள் ஜனங்களை அழிச்சிடாதீங்க, கிருபையை பேஸ் பண்ணி எங்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஒரு களிகூர்ந்து மகிழுகிற ஒரு வாழ்க்கையை தாரும் போதும் ஆண்டவரேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே வேண்டாம். இன்னொரு கமா போட்டு இன்னொரு வருஷத்தை நீங்கள் தொடங்காதீங்க, நீங்கள் ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தையும் கொடுமையையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக இனி எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இனி வாழ்நாளெல்லாம் களி கூறுதல். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீசனல் பிளஸ்ஸிங் எங்களுக்கு வேண்டாம். ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், அதுக்கப்புறம் திருப்பி திடீர்னு கீழே விழுந்துட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், திருப்பி தட்டு மாதிரி எழும்புகிறோம், திருப்பி அதுக்கப்புறம் கீழே விழுறோம். அந்த விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் மாற்றம் வேணும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேணும், வேலை செய்கிற இடத்துல எனக்கு நல்ல உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே என்று ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள். எனக்கு எப்பொழுது காரியம் மாறுதலாய் முடியும், எப்பொழுது மாறுதல் வரும் என்று கொடுக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக யோபு காத்திருந்தானே, எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது மாறுதல் வரும். அப்போ நல்ல கவனிங்க, நீங்களும் அதே போல் ஆண்டவர் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும். கடந்த கொஞ்சம் வருஷமாக எனக்கு சறுக்கு முகமாக இருக்கிறது, கொஞ்சம் வருஷமாக இறங்கு முனையாக இருக்கிறது, கொஞ்சம் வருஷமாக பின்தங்குகிற ஒரு முகமாக இருக்கிறது. நான் முன்னோக்கி செல்லுகிற காலம் எப்பொழுது, நான் முன்னேறுகிற காலம் எப்பொழுது, எப்பொழுது எப்பொழுது என்று சொல்லி ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மாறுறதா இல்லை. இதுவரைக்கும் என் ஆண்டவர் ஏன் இந்த மாற்றத்தை தள்ளி போடுறாருன்னா, ஆண்டவரே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உன்னிடத்தில் என்ன மாற்றத்தை நீ கொண்டு வந்தாய் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் வந்ததுன்னா வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணியன்னா நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இது நம்முடைய பிப்ளிக்கல் ஃபார்முலா அதுதான். நாளைக்கு அற்புதம் வேணுமா, இன்றைக்கே உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிடு, இன்றைக்கி உன்னிடத்திலே மாற்றத்தை கொண்டு வா. இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒரு கனியை கொடுத்தீன்னா நாளைக்கு ஆண்டவர் உனக்கு கற்பத்தின் கனியையும் தருவார், ஆகாரத்தின் கனியையும் தருவார், நல்ல அழகான விதவிதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி மாற்றம் வேணும். படிக்க முடியாத பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு படிப்பில் ஒரு மறுமலர்ச்சி, படிப்பில் ஒரு மாற்றம், நான் படித்தா எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, நான் படிக்க புக் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருது, அப்படியே நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனாலும் நான் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்த உடனே எனக்கு தூக்கமாக வருது, இல்லை நான் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்த உடனே எனக்கு எல்லாம் மறந்து போகுது ஆண்டவரே, மறந்து போகுது ஆண்டவரே, எனக்கு இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று அநேக வாலிப பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, இல்லைன்னா கல்லூரி படித்து முடித்து அரசாங்கத்தில் தேர்வெழுதி கவர்மெண்ட் ஜாபுக்காக, பேங்க் உத்தியோகத்திற்காக, ரயில்வே வேலைக்காக
காத்திருக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட மறதியில் கிடந்து கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே சில மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு மேலே வாழ்நாளெல்லாம் நீ களி கூர்ந்து மகிழப் போகிற உண்மைதான், நான் உனக்கு கொடுப்பேன். அதுக்கு முன்னால் உன்னிடத்திலே சில மாற்றங்கள். இப்போ உங்களை நீங்கள் கடந்து வந்த உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் என்ன வீக்னஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சிலருக்கு புறங்கூறுகிற வீக்னஸாக இருக்கும், சிலருக்கு அடுத்தவங்களை பற்றி குறை பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு ஹேபிட்டாக இருக்கும், சிலருக்கு கண்களின் இச்சையில் ஒரு வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு மதுபான வெறியில் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஏதோ ஒரு வீக்னஸ், ஏதோ ஒரு காரியத்திலே தராசில் நீங்கள் குறைப்பட்டிருக்கிறீர்கள். அதை இன்றைக்கு நீங்கள் நிவர்த்தி செய்ய உங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தானியேல் தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ என்னை தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினான். அதிலே அவன் உறுதியாக இருந்தான். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் அருவருக்கத்தக்கதாக உன்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது? ஆண்டவரே, என்னிடத்துல தராசில் உங்கள் வசனத்துக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் வசனத்தையும் ஒரு பக்கத்தில் என்னையும் உட்காரச்சா, இந்த வசனத்திற்கு ஈடு கொடுத்து நான் ஸ்டடியாக நிற்க முடியாதபடிக்கு என்னிடத்தில் என்ன குறை உண்டோ அதை எனக்கு சுட்டி காட்டுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. அதை இன்னைக்கோட விட்டுட்டீங்கன்னா தரித்திரம் இன்னைக்கோட ஒளிஞ்சு போயிடும். அதை இன்னைக்கோட விட்டீங்கன்னா உங்கள் வியாதி இன்னையோட ஒளிஞ்சு போயிடும். அதை இன்னைக்கோட விட்டீங்கன்னா உங்களுடைய தோல்வி இன்னைக்கே முடிஞ்சு போய் நீங்கள் வெற்றி படிக்கட்டிலே இனி ஏறி ஓட போகிறீர்கள். ஆமேன். ஏறி நடக்க போவதல்ல, வெற்றி படிக்கட்டிலே ஏறி ஓட போகிறீர்கள். முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளிலே ஏறி ஓட போகிறீர்கள். தீவிரமாய் இறங்கி தீவிரத்தி செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக வைராக்கியமாய் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ பண்ணுகிற கிருபையை டெய்லி காலையில் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதா. அப்படின்னா புதுசு அப்படின்னா ஃப்ரெஷ். சொல்லுங்கள், புதுசுன்னா என்ன? ஃப்ரெஷ். இன்றைக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி பிடுங்கி நறுக்கி அப்படியே கழுவி அப்படியே சாப்பிட்ட நாட்களுக்கெல்லாம் இப்போ பார்க்க முடியலை. ஆமேன். ஆனால் இன்றைக்கி இங்கே மோசே சொல்லுகிற ஃப்ரெஷ் கிரேஸ். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிய கிருபைகள். அப்படின்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடணும். சொல்லுங்கள், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். ஆமேன். அப்போ காலைதோறும் அந்த புதிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து அதை திருப்தி ஆக்குங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஃப்ரெஷ் அப்படின்றத புதுசுன்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ காலைதோறும் உடைய கிருபைகள் புதுசு அப்படி இன்னைக்கு கிடைச்ச கிருபை இல்லை, நாளைக்கு இன்னொரு கிருபை, நாளை கழிச்சு இன்னொரு கிருபை, அதுக்கடுத்த நாள் இன்னொரு கிருபை. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கொடுத்து உங்களையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணும்னு ஆசைப்படுறார். இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்லிம்மாக இருக்கணும். ஆமென். அப்போ இன்னைக்கு பிறகு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு ஸ்லிம்னஸ் வந்துச்சுன்னா உலக காரியங்களில் கர்த்தர் உங்களை கலக்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு சில மாற்றங்களை நீ கொண்டு வா, உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட சேர்ந்தா இந்த வசனத்தின்படி நீ வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ பண்ணுகிற கிருபையை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருக்கும் களிகூறுதல் சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும். அதை ஒரு சீசனாக நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. இந்த வசனம் என்ன சொல்ல? வாழ்நாளெல்லாம். ஆமேன். ஆமாம், ஏதோ ஒரு 6 மாதம் இருந்துட்டு 6 மாதம் அப்படி இப்படி 6 மாதம் கீழே விழுறது திருப்பி எழும்புறது அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவருடைய கையை பிடிச்சிருங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியாது, நான் அல்ல, இனி நீரே. சரியா? இனி நீரே தான் ஆண்டவரே. வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இன்னைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ளால பிழைத்திருக்கிறாருன்னா உங்கள் மாம்சம் செத்துடணும். உங்களுடைய மாம்சீகம் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய சுயம் சாகடிக்கப்படணும். சுயம் சாகடிக்கப்பட்டு ஆண்டவருடைய அனுபவங்கள் உங்களிடத்திலிருந்து வெளியே வரும் பொழுது நறுமணம் வீச ஆரம்பிப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு பிறகு நான் இல்லை, நீங்கள் தான்.
எனக்குள்ளே இருந்து நீங்கள் தான் செயல்படணும். என்னுடைய பழைய காரியம் எல்லாம் இன்னைக்கு விட்டுறேன். ஆண்டவருக்கு பயந்து வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மதகளை திறப்பார். இப்போ பாருங்கள், மோசேயை ஆண்டவர் அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் போட்ட கூக்குரலை கேட்டு இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்து புது கானான் தேசத்தில் கொண்டு போனேன்னு நினைக்கிறார். பார்வோனிடத்தில் கடந்து மோசே பண்ணின அற்புத அடையாளங்களை கண்டு வேற வழி இல்லாமல் போன்னு சொல்லிட்டு அவன் திறந்து விட்டது போல, யார் யாரை எந்தெந்த பிசாசு எந்தெந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் பிடிச்சு வச்சுட்டு இவளை விட மாட்டேன், எனக்கு வேணும்னு சொல்லி பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்களோ, இன்றைக்கு சங்கிலிகள் இந்த வேளையிலே அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அடிமைத்தனத்தின் ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். அநேகருடைய இருதயத்திற்குள்ளால ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் வைக்கிறார். நானா இதை செய்தேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் மூலமாவா இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு அந்த நாட்களில் பெருசாக தெரியல, ஐயோ நான் பாவிகளில் பிரதான பாவி என்று அநேக இருதயங்கள் கதறுகிறதை என் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இருக்கிற அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம். இருக்கிற அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மனமாற்றம். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். நீ அநேகருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமாப்பா, உடைய கிருபையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உடைய கிருபையினால நாங்கள் மூச்சு விடுகிறோம், உடைய கிருபையினால நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாளெல்லாம் இனி இந்த கிருபை எங்களை தாங்கும்படி காலைதோறும் புது புது கிருபைகளை தருவீராக. புதிய தாளந்தை தாரும், புதிய திறமையை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய தீர்மானம் எடுக்க உதவி செய்யும், புதிய மாற்றங்களை தாரும். சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள், சுற்றிலும் ஒட்டி இருக்கிற பாவங்கள், ஒட்டி கொண்டிருக்கிற வீக்கங்கள், என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா அவிசுவாச கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கரைந்து போவதாக. இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதுப்பித்தலை தருவீராக. தேவையில்லாத பாவத்தின் வீக்கங்கள் இப்பொழுது கரைந்து போவதாக, கட்டிகள் கரைந்து போவதாக, கெட்ட எண்ணங்கள் மறைந்து போவதாக, கெட்ட சுபாவங்கள் முடிவுக்கு வருவதாக, யோசனை புதிதாவதாக, எண்ணங்கள் புதிதாவதாக, யோசனைகள் புதிதாவதாக, நடக்கைகள் புதிதாவதாக, பேச்சு புதிதாவதாக, பார்வை புதிதாவதாக. ஒரு புதிய கிருபை என் பிள்ளைகளுக்கு தார். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. எகிப்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்ததற்காய் நன்றி. எகிப்தின் அனுபவங்கள், எகிப்தின் பாவங்கள், எகிப்தின் அநியாயங்கள், எகிப்தினுடைய அடிமைத்தனங்கள், எந்தெந்த பாவத்தின் இருள்கள் எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகளை வசனத்தை அனுப்பி உடைத்து வெளியே கொண்டு வந்து உம்முடைய பரலோக மன்னாவினாலே அவர்களை திருப்தியாக்கி உலக மன்னாவை சம்பாதிக்க இவர்கள் மேல தாளந்து கிருபைகளை போட்டு திறமைகளை போட்டு என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த அபிஷேகத்தோடே போ, இருக்கிற இந்த தாளந்தோடே போ. இந்த தாளந்தை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதை 30, 60, 100 லட்சமாய் கோடியாய் பெருக பண்ணி இந்த வருட கடைசியிலே கர்த்தர் சொல்லுவா, நன்மை உண்மை முத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தபடியினால் உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் இன்னும் 2025 போகும்போது நீ அநேகத்திற்கு அதிபதியாய் போவாய். நீ தரித்திரனாய் போவதில்லை, நீ பிச்சைக்காரனாய் போவதில்லை, வியாதியஸ்தனாய் போவதில்லை, கட்டப்பட்டவனாய் போவதில்லை. தேவ அபிஷேகத்தை சுமந்து கொண்டு சாதனைகளை படைக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவீரார். இருள் விலகினதற்காய் உமக்கு நன்றி. இருள் விலகினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய விடியலை என் பிள்ளைகள் இந்த 2024 பார்க்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கையளவு மேகம் என் கண்களுக்கு முன்பாய் தெரிகிறது, உள்ளங்கையளவு வெளிச்சம் என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் இழந்து போனது சகலத்தையும் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள இன்றைக்கு கொடுத்த கிருபையை காத்துக் கொள்ளுகிற கிருபையை தார். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.